ஒரு கமல் சார் படம்னா எல்லோரும் ரெஃபரன்ஸ் எடுப்போம். ஒரு மெட்ராஸ் ஸ்லாங் பேசணும் அப்படின்னா கமல் சார் படம்லாம் பாருங்கள் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு முத்த காட்சின்னா ஓகே அவர் பாருங்கள், ஒரு நாசுக்காக கொடுத்துருக்காரா, அழுத்தமாக கொடுத்துருக்காரா, கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். யூஸ்வலாக ஒரு அந்த மாதிரி சீக்வன்ஸ் வர்றப்போ இப்போ பண்ணிட்டு இருக்க அநேகன் படம், தனுஷ் படத்தில் வந்து ஒரு 87 நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்தது. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, அது ஒரு லேஸாக ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுற சீக்வன்ஸ்னால் எப்படி காஸ்டியூம் போடுவாங்க, எப்படி பேண்ட் இருக்கும், அந்த ப்ளவுஸ் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பார்க்குறது படத்தை தான் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியான விஷயம். அப்படி தனுஷ்க்கு என்ன ஹேர் ஸ்டைல் வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ கமல் சார் படம் எதாவது இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருந்தேன். அவங்கெல்லாம் போய்ட்டு 87 வந்த காதல் பரிசு, வெற்றி விழா இது மாதிரி இருந்திருந்தாங்க. ஸோ போட்டு பார்த்தால அது ஒரு தப்பான ஒரு 90s வர ஒரு ஸ்டைல். அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவர் மற்ற ஒரு டிடிஎஸ் அதுமாதிரி ஆவிட ஃபஸ்ட்டு பண்ணார், மற்ற டிஜிட்டல் சினிமா டிடிஎஸ் எல்லாத்துலேயுமே அவர் தான் முன்னணியில் போய் எல்லாம் பண்ணார்ன்றது மட்டும் இல்லை, ஹேர் ஸ்டைலில் கூட அவர் தான் முதல்ல இருப்பார். 90s வர வேண்டிய விஷயத்தை 87 பண்ணிட்டார். அதனால் நான் என்ன சொன்னேன், பின்னாடி போய் ஒரு 82 வந்த படம் எதாக இருக்கும், டிக் 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 இருக்கும், வேறு எதாவது படம் இருக்கும், அப்போ வந்த படத்தை அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன்.